எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து சிக்கன் ரோஸ்ட். இது வந்து சீக்கிரமாவும் ஈஸியாவும் செய்யலாம். இதுக்கு தேவையான என்னென்னங்கிறது நம்ம பார்த்தறலாம். இதுக்கு வேண்டி நம்ம 3/4 கிலோ சிக்கனை வந்து மீடியம் சைஸாக வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மண்சட்டி தான் வச்சுருக்கிறோம். மண்சட்டி நல்லா சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே 4 பல் பெரிய சைஸ் பல் 4 பல் பூண்டை வந்து நம்ம துருவி எடுத்துருக்குறோம். இது நல்லா சூடானோடனே இது கூடயே வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு நீளத்தில் இருக்கிற இஞ்சியும் துருவி இது கூட சேர்த்திக்கிறோம். இது ஒரு செகண்ட் நல்லா இலக்கிக்கலாம். அப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து 4 வெட்டி அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை, ஆகிற வரைக்கும் நம்ம இலக்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நம்ம இது கூட கரம் மசாலா தக்காளி இதெல்லாம் சேர்த்துறது கிடையாது. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். அதை வீடியோ இதில் போடல. நல்லா மிக்ஸ் ஆகி ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இப்படி எடுத்து போட்டுடலாம். அப்படியே எடுத்து கொட்டாமல் இப்படி எடுத்து போட்டுடலாம். அப்புறம் இது நல்லா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இலக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே இது நல்லா இலக்கினதுக்கப்புறம் இது கூட அரை பாகம் லெமனை வந்து அதோட சாறு இதில் புழிஞ்சிடலாம். ஒரு லெமனோட பாதி புழிஞ்சிக்கலாம். அப்புறம் நம்ம அரை கப்பு தண்ணி இதில் சேர்த்துறோம். அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆச்சுன்னா எண்ணெய் தெளிஞ்சிடும், மேலே எண்ணெய் தெளிஞ்சிடும், அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். அப்புறம் அந்த சமயத்தில் வந்து நம்ம 1.5 டீஸ்பூன் குருமிளகு பொடி இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த எண்ணெயிலேயே வந்து இது நல்லா ரோஸ்ட்டு மாதிரியே ஆயிடும். குருமிளகு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படி இலக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி தலையை நம்ம பொடியை வெட்டி அரிஞ்சு இது கூட சேர்த்திடலாம் லாஸ்ட்டு. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஹார்டெல்லாம் இருக்குது. அந்த லெமன் எல்லாம் ஊற்றுறனால தக்காளி போட கிடையாது, கரம் மசாலா போட கிடையாது, வெறும் இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டே தான். ஆனால் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.